بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن صدق الله مولانا عظيم وقال نبينا صلى الله عليه وسلم اقرأوا القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்பார்ந்த இஸ்லாமிய நேர்களே, புனிதமான இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மாதத்தில் ரமலான் என்றாலே ஒரு மனிதனுடைய பாவங்களை எரிக்கக்கூடிய கரிக்கக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் அமைந்திருக்கின்றது. அன்பார்ந்த நேர்களே, இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹு தஆலாவால் எங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட அல் குர்ஆன், அந்த அல் குர்ஆனை அல்லாஹு தஆலா இந்த புனிதமான ரமலான் மாதத்திலே இறக்கி வைத்தான். இந்த மாதத்திலே நாங்கள் அதிகமாக அந்த குர்ஆனை ஓதுவதன் மூலம் பல சிறப்புகளை நாங்கள் அடையக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த மாதத்திலே குர்ஆனை இறக்கியதாக அவனது அருள்மறையான் திருமறை கூறிக்கொண்டிருக்கிற ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதம் அதிலேதான் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமாகும், சங்கையான மாதம். அந்த மாதத்திலேதான் குர்ஆன் இறங்குவதற்கு ஆரம்பித்த மாதமாகும். அல்லாஹ்வுடைய அருள்மறையான் திருமறையை அதிகமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதத்திலே ஓதி இருக்கின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒவ்வொரு இரவும் வந்து அந்த குர்ஆனை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதனை சரிபார்த்து சென்றிருக்கின்றார்கள். அப்படியான ஒரு புனிதமான அல் குர்ஆன் இறங்கிய மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதம். அது மட்டுமல்ல, இந்த ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் குர்ஆன் ஓதுவதனால் எங்களுக்கு என்னென்ன சிறப்புகள் ஏற்படுகிறது என்பதை பற்றியும் அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் எங்களுக்கு எடுத்து காண்பிக்கின்றது. ரமலான் ஷஹ்ருன் தத்லாஃபு ஃபீஹி ஹஸனாத் வ திலாவா. குர்ஆன் ஓதுவதனாலும் ஏனைய அமல்கள் செய்வதனாலும் ரமலானிலே செய்யக்கூடிய நன்மை அமல்களுக்கு அல்லாஹு தஆலா இரட்டிப்பான கூலிகளை அல்லாஹ் கொடுக்குகின்றான். அதனால தான் ரமலானிலே நாங்கள் அதிகம் குர்ஆனை ஓதுவதன் மூலம் நன்மைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ் ஃபலஹு பிஹி ஹஸனா. ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய வேதமாகிய அல் குர்ஆனில் இருந்து ஒரு ஹர்ஃபை, ஒரு எழுத்தை யார் ஓதுகின்றாரோ அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவ்வாறாக இருந்தால் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஓதக்கூடியவர்களுக்கு அதிலே பன்மடங்கான நன்மை, அஸ்ர அம்சாலிகா, அதிலே 10 மடங்கு நன்மைகளை அல்லாஹு தஆலா ஒரு எழுத்து கொடுத்தான் என்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு சூரா அல்லது ஒரு ஜுஸு அல்லது முழு குர்ஆனை ஓதி முடிப்பதன் மூலம் கோடிக்கணக்கான நன்மைகளை அவருடைய கபருக்கு அவன் நன்மைகளாக பெற்றுக்கொள்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் அதிகமாக குர்ஆன் ஓதுவதன் மூலமாக நபியுடைய சுன்னாவை பின்பற்றியதாக நாங்கள் மாறுகின்றோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலே குர்ஆன் ஓதுவதை அதிகமாக ஆக்கியிருக்கின்றார்கள். ஏனைய மாதங்களை விட இந்த ரமலான் மாதத்திலே தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் குர்ஆனை ஓதி வந்திருக்கின்றார்கள். அதே போன்றுதான் இந்த குர்ஆனை நாங்கள் ஓதுவதன் மூலம் எங்களுடைய பாவங்களுக்கு ஒரு மன்னிப்பை, அதே போன்று எங்களுடைய உள்ளத்துக்கு ஒரு அமைதியை அந்த குர்ஆன் எங்களுடைய தரஜாக்களை நாளை மறுமையிலே உயர்த்தி தருகின்றது. இந்த ரமலானுடைய மாதத்திலே எங்களுடைய இந்த குர்ஆனை கொண்டு நாங்கள் பயன்பெறவில்லை என்றால் எங்களை விட மோசமான பூதவிகள் யாரும் இருக்க முடியாது என்பதைத்தான் அல் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாளை மறுமையிலே இந்த குர்ஆன் எங்களுக்காக வேண்டி மன்றாடக்கூடியதாக இருக்கின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்ரவுல் குர்ஆன, நீங்கள் குர்ஆனை ஓதிக்கொள்ளுங்கள். فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه. அந்த குர்ஆன் நாளை மறுமையிலே அந்த ஓதியவர்களுக்கு பரிந்துரைக்கக்கூடியதாக வரும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த குர்ஆனை ஓதுவதற்கு மட்டுமல்ல நன்மை, அதனை காதினால் செவி மடுப்பவர்களுக்கும் நன்மை என்பதனை அல் குர்ஆன் எங்களுக்கு கூறுகின்றது. அதைத்தான் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், வஇதா குரியல் குர்ஆனு ஃபஸ்தமியூ லஹு வஅன்சித்து.
நீங்கள் குர்ஆன் ஓதப்பட்டால் உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் வாய்மூடி மௌனமாக இருந்து அதனை செவிசாழ்த்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியது என்பதனை அல் குர்ஆன் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலான் எங்களுக்கு ஒரு சிறந்த பெருமதியான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றது இந்த குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதி முடிப்பதற்கு. சில இமாம்கள் ஒரு நாளைக்கு பல குர்ஆன்களை ஓதி முடித்திருக்கின்றார்கள். அதே போன்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் குறைந்தது ஒரு ஜுசுவாவது ஓதி இந்த குர்ஆனை 30 ஜுசுக்களை ஓதி முடித்து அதனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாளை மறுமையில் அந்த குர்ஆன் எங்களுக்கு ஷஃபாஅத் செய்து மன்றாடக்கூடியதாக இருக்கும் என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவேதான் மேலான கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலானிலே நாங்கள் குர்ஆனை எங்களுடைய வீடுகளிலே புழுதிகளை தட்டி நாங்கள் குர்ஆனை எங்களுடைய புக்குகளுக்கு கீழே வைத்திருப்போம். அந்த குர்ஆனை அவ்வாறு நாங்கள் அவமதியாமல் குர்ஆனை உரிய இடத்திலே வைத்து அதனை கண்ணியப்படுத்தி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய குழந்தைகளுக்கு அதனை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். குர்ஆன் ஓதக்கூடிய வீடுகள் அல்லாஹ்வுடைய அரசிலே, அல்லாஹ்வுடைய வானிலே அங்கே மின்னக்கூடிய நட்சத்திரங்கள் மின்னுவதை போன்று, வானிலே மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்று பூமியிலே குர்ஆன் ஓதக்கூடிய வீடுகள் இறங்கிக் கொண்டிருப்பதனை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்திருக்கிறார்கள். எனவேதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த குர்ஆனிலே விசேட சூறாக்கள் இருக்கின்றது. சூரத்துல் கஹஃப், சூரத்துல் யாசீன், இப்படியான விசேட சூறாக்கள் இருக்கின்றது. அவைகளை நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு மரணமிட செய்ய வேண்டும். அவைகளை ஒவ்வொரு நாளும் ஓதி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவிலும் ஓதி அதன் மூலம் நாங்கள் பயனடைவதற்கு எங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் நல்லருள் பாலிப்பானாக என கேட்டு, இந்த ரமலானிலே சிறந்த முன்மாதிரியான வாழ்க்கை திட்டத்தை நாங்கள் அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.